எங்கள் வீட்டில் பிடிச்சின்னு வந்த மீன் எல்லாமே உயிரோடு இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கள், எல்லாமே துடிக்குது பாருங்கள். இந்த மீன் பேர் தான் ஓரா. பாருங்கள், பெரிய மீன். இங்க பாருங்க, இதான் கடமா. கடமா இதை எடை போட போறாங்க. புரியலையா? பாருங்க, 21 கிலோ பாக்ஸ் கழிக்கலாம். அதான் பாக்ஸ் எடுத்து போட்டு காய்ச்சி. அது கடமா மாத்துறாங்க, பாக்ஸ் மாத்துறாங்க. ஒண்ணு கூட இல்ல, கட்சி ஒண்ணு கூட இல்ல, தண்ணிலாம் இல்ல, எங்க கண்ணு மேல பேசணும். யாரா இங்க பாருங்க, மோட்டர் போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, இதான் கெட்டு போன மீன். இது எப்படி கெட்டு போகுதுன்னா, நைட்டு போய் வலை கட்டினோன்னே காலையில் வலையில் நைட்டே வலையில் மாட்டி செத்து போயிடுது. அதனால் காலையில் வந்து வலையை எடுத்துகிட்டு வரும்போது செத்துது இந்த மீன். இங்கே பாருங்கள், இந்த மீன் பேர் வந்து தேலல். உங்கள் ஊர்லலாம் இந்த மீன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்கள். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மீன் பேர் வந்து தரட்டை. பாருங்கள், செம்ம பெரிய மீன். இங்கே பாருங்கள், இந்த மீன் பாருங்கள், இந்த மீன் பேர் வந்து குரலி. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்க எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பிடிச்சிட்டு வந்தது தான். பாருங்கள், இந்த கெட்டு போன மீன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருவாடு போட்டுருவாங்க. எப்படி நல்லா அது வந்து கருவாடு போட்டுருவாங்க. பாருங்கள், அதுக்கு தான் இப்போ அதை ரெண்டாக வெட்டி அதில் உப்பு தடவி மாடியில் காய வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மீன் பாருங்கள், இந்த மீன் பேர் வந்து கல் நவரை. இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வாய் தொந்துனுக்குது பெருசாக. இந்த மீன் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி மீன். எங்கள் ஊரில் இது கோழி மீன் சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இது என்ன சொல்லுவாங்க? எவ்வளோ பெரிய வாய் பாருங்கள்.